பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். டியூட்டரானமி சாப்டர் 30 and verse 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் ஆனவர் என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தீர்க்க ஆயுசுக்காகவும் ஜீவனுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பியுங்கள். அவரை நீங்கள் நேசித்தால் போதும், உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின விடுதலையான ஒரு வாழ்க்கையை, சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை, சமாதானமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்க, முழு மனதோடு நேசிக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமது ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். அர்ப்பணித்தால் போதும், தீர்க்க ஆயுசை நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே, மேன்மையை கொடுக்கிறவர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனின் அதிபதியானவர், ஜீவனுள்ள ஆண்டவராய் நீர் இருப்பதினாலே உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் நிறைவேறட்டும். குறைவான நாட்கள் அல்ல, தீர்க்க ஆயுசு நாட்களை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடும். எந்த இடங்களில் ஜீவன் குன்றி போயிருக்கிறதோ ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.